நான் வந்து அதாவது ஃபீமேல் ரோல்ஸை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஸ்கோர் பண்ணும்போது. நான் பண்ண நிறைய படங்களில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஜெயபீம்ல வந்து லிஜோட கேரக்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில் வந்து அது பெருசாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு படத்தை. அதேமாரி லவர்லையுமே வந்து கௌரி பிரியாஸ் கேரக்டர் வாஸ் வெரி வெரி என்ன சொல்றது ஒரு காம்பஸ் மாதிரி இந்த படத்தோட மியூசிக்கில் சென்சிட்டிவிட்டியை கொண்டு வந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ். பட் ஐ நெவர் தாட் ஐ வுட் விசில் ஃபார் அ ஃபீமேல் கேரக்டர். பயங்கர மாசா பண்ணியிருக்கீங்க படத்தில், நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஐ பிகம் யுவர் ஃபேன். அண்ட் தென் நான் உங்கள் படம் நிறைய பார்த்தேன், இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ திங்க் யூ ஹேவ் அ ஃபேன் இன் மீ. நீங்கள் பெரிய ஸ்டார் ஆகிடுவீங்க ஃபார் ஷூர். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார் தான், பட் இந்த படம் கண்டிப்பாக அதை இன்னும் பெருசுப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஐம் ரிசர்விங் சம் ஸ்பெஷல் பீப்புள் ஃபார் த லாஸ்ட் ஃபார் அ ரீசன். மோகன்ராஜன் ஐயா, என்ன சொல்லுவேன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே அவர் சொல்லிட்டாரு பாட்டோட வார்த்தையிலேயே. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து ஐயோ காதலைன்ற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, மறந்து போச்சேன்ற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது. கீர்த்தி கூட சொன்னார் அந்த பாட்டை ரொம்ப கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் அவரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளாக உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு லவர் படம் ஒரு ஃபஸ்ட் டிராஃப்டோட எடிட் பார்க்கும்போது பேசின ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனராக அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.